வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ நான் கொடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் லைஃப் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் திங்கிங், எப்படி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த சொசைட்டியில் நீங்கள் வலம் வர்றது, அண்டு எப்படி வெற்றியாளர்கள் வித்தியாசமான சிந்தனை மூலம் பல வெற்றிகளை குவித்தார்கள், இப்படி பல்வேறு விதங்களாக நம்ம சேனலில் நம்ம கொண்டு போக போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தொழில்துறையில் மிகப்பெரிய மாற்றம் அண்டு புரட்சியை ஏற்படுத்திய, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நபர்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஹென்ரி ஃபோர்டுடைய வித்தியாசமான சிந்தனை தான் இன்றைக்கான ஃபஸ்ட்டு வீடியோவாக நாம் சேனலில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் 1, ஹென்ரி ஃபோர்டு யோசித்த முதல் யோசனையே எல்லோருக்கும் கார். எப்படிங்க, கேட்கும் போதே இனிமையாக இருக்குல்ல? அந்த காலத்தில் கார் என்பது மிகப்பெரிய செல்வந்தர்கள் பயன்படுத்தும் ஒரு வாகனமாகவே இருந்திருக்குங்க. இது சாதாரண மக்களுக்கு எட்டா கனியாகவும் மிகப்பெரிய கனவாகவே இருந்துள்ளது. சாதாரண மக்கள் ஒரு கார் பயன்படுத்தினா தான் என்ன அப்படின்னு ஹென்ரி ஃபோர்டு முதல்ல திங்க் பண்ணுறாருங்க. அதற்கான உழைப்பை போட்டு அவர் ஒரு காரை உற்பத்தி பண்ணுறாருங்க. அந்த கார் தான் மாடல் டி ஹென்ரி ஃபோர்டு கார். இந்த கார் எல்லா மக்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதுங்க. எல்லா மக்களும் கார் வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதன் மூலம் ஹென்ரி ஃபோர்டு கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாருங்க. இந்த கார் அதிகமாக சேலாகிறதுக்கு இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிக்கை கையாண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபோர்டு கார் வாங்கி பயன்படுத்துங்கள், உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கோட்டை உருவாக்கி அதிகமான காரை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, குறைவான வேலை அதிக சம்பளம். எப்படிங்க, கேட்கும்போது அழகாக இருக்கா? வேலைக்காரங்களுக்கு குறைவான வேலை அதிக சம்பளம் என்ற ட்ரெண்டவே மாற்றி வச்சாருங்க நம்ம ஃபோர்டு. இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்ட்ரி அண்டு கம்பெனிஸில் வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் சம்பளம் பத்தவே பத்தாது. ஆனால் இவர் அப்போவே தொழிலாளர்களுக்கு வேலை குறைவாக கொடுத்து சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு $5 என்ற அளவில் சம்பளத்தை உயர்த்தி வழங்கியிருக்காருங்க. இது தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வரவேற்பையும் கொடுத்தது. அந்த காலத்தில் $5 என்பது மிகப்பெரிய தொகையாகுங்க. இவர் செய்த இந்த ஒரு வித்தியாசமான சிந்தனை மற்றும் செயல் மூலம் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக வேலை பார்த்தாங்க. இதன் மூலம் ஃபோர்டோடைய கார் உற்பத்தியும் அதிகமாச்சுங்க. நம்பர் 3, அசெம்பிளி லைன், தானாக செயல்படும் முறை. அசெம்பிளி லைன் என்னும் புதிய முறையை ஹென்ரி ஃபோர்டு அறிமுகப்படுத்தினாருங்க கார் உற்பத்தியில். ஒரு பக்கம் கார் உற்பத்தி பண்ணி ஒரு லைனாக வந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்ட்ஸ்லாம் வச்சு அதோடைய அட்டாச் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது உடனுக்குடன் வேலையை முடிக்க ஏதுவாக அமைந்ததுங்க. இது தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்தை குறைத்து உற்பத்தியை பெருக்க ஏதுவாக இருந்திருக்குங்க. நம்பர் 4, கல்வி இல்லை ஆனால் கனவு இருந்தது. நம்ம ஹென்ரி ஃபோர்டு பிஹெச்டி பட்டமோ டாக்டர் பட்டமோ வாங்கலைங்க. அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு கனவு இருந்ததுங்க. அவர் அந்த கனவு மட்டும் கண்டுக்கிட்டே இல்லாமல் அந்த கனவுக்கான உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய சாதனையை செஞ்சாருங்க. அவருடைய மிக முக்கியமான கோட் என்ன அப்படின்னா, பணம் இல்லை என்பதால் நீ ஏழையாக மாட்டாய், உன்னிடம் ஒரு கனவு இல்லை என்பதால் தான் நீ மிகப்பெரிய ஏழை என்று வலியுறுத்தியிருக்காருங்க. நம்பர் 5, விமர்சனங்களை அவர் எப்படி வெற்றிக்கான வழியாக மாற்றினார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்த நம்ம ஹென்ரி ஃபோர்டுக்கு தோல்விகளே கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. தனது ஆரம்ப கால வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க நம்ம ஹென்ரி ஃபோர்டு. அவர் தொடங்கிய முதல் கார் நிறுவனமான டெட்ராய்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி 3 வருடத்தில் நஷ்டத்தை சந்தித்து இழுத்து மூடப்பட்டது. பலரும் அவரை விமர்சனம் செய்து கேலி செய்தார்கள். இது அவருக்கு பெரிய அவமானமாகவே இருந்ததுங்க.
ஆனால் அவர் அந்த அவமானத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு ஃபோர்டு மோட்டார் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை தொடங்கி உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாருங்க. அதுதாங்க நம்ம ஃபோர்டு. இங்கே நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பது மிக முக்கியம் இல்லைங்க. நம்மளை பற்றி நாம் எப்படி திங்க் பண்ணுறதாங்க மிகப்பெரிய முக்கியமாகவே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு? ஹென்றி ஃபோர்டுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். Goodbye.